Subscribe for நீட் all NEET தேர்வு examination தயார்படுத்துதல் related and future வழிகாட்டி studies related information. பகுதி 8. நீங்கள் ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது எக்ஸாமுக்கு, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குங்கிறதுக்கு. நீங்கள் குயிக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷம் நடந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 20% ஆஃப் த சிலபஸில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த 20% சிலபஸை கரெக்டாக படித்து அதோடைய பிரின்சிபல்ஸு, அதோடைய கோர் சப்ஜெக்ட்ஸை கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் கூட உங்களால் நீட்டில் பாஸ் பண்ண முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னா, இத்தனை வருஷம் நடந்த கொஸ்டின்ஸ் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணணும். அந்த கொஸ்டின்ஸு எந்த சிலபஸிலிருந்து எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னால் கண்டிப்பாக அதையை மட்டுமே நீங்கள் படித்தீங்கன்னால் 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஒன்லி 20% ஆஃப் த சிலபஸ்லேருந்து வருது. அப்போ என்சிஆர்டி புக்ஸ் தான் மெயின். அந்த என்சிஆர்டி புக்ஸில் அந்த 20% மெயின் சப்ஜெக்ட், மெயின் ஏரியாஸு ரிலவெண்ட் டு தி நீட். அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குரிய எல்லா கொஸ்டின்ஸையும் ரெகுலராக வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூக் டெஸ்ட்டையும் வீட்லேயே வச்சு பார்த்து டெஸ்ட்டை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் நீட்டை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அந்த தம்ப் ரூல் தான் 80-20 அப்படின்னு சொல்லுவாங்க. 80% ஆஃப் த சிலபஸ் கொஸ்டின்ஸ் 20% ஆஃப் த சிலபஸில் தான் வருது. அப்போ அந்த 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரக்கூடிய அந்த 20% ஆஃப் த சிலபஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி அதில் வெல்வர்ஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நீட் சம்மந்தமான, மேல் படிப்பு சம்மந்தமான எத்தனையோ கேள்விகள், அதுக்குரிய பதில்கள், இது எல்லாமே உங்களுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.